திருநெல்வேலியில் அமைந்துள்ள பொருணை அருங்காட்சியகம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் அண்டை மாநில கேரளாவில் இருந்து வரும் சுற்றுலாப் பயணிகளை பெரிதும் ஈர்த்து வருகிறது. ஆர்வத்துடன் பொதுமக்கள் கண்டு ரசித்து வருகின்றனர். நவீன தொழில்நுட்பத்தின் உதவியுடன் தமிழரின் வீரம், நாகரிகம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விகிதம் குறித்து தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். நான் திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கிறேன். இங்கே நம்மளோட ஐந்திணைகளை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இதை பற்றி அந்தளவுக்கு தெரியுமான்னு தெரியல. அந்தளவுக்கு 5D எஃபெக்ட், 7D எஃபெக்ட் எல்லா எஃபெக்ட்டும் போட்டு நல்ல விதமாக பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரியும் சரி, நம்மளோட ஜென்ரேஷனுக்கு புரிகிற மாதிரியும் சரி நல்லா சொல்லியிருக்கிறாங்க. இரும்பு காலம் பற்றி சொன்னதை கேட்டீங்க. 5500 முதல்ல தமிழர்கள் தான் இரும்பை கண்டுபிடிச்சாங்க. அந்த பெருமை கண்டிப்பாக அந்த பெருமை தமிழர்களே சாரும். அதுவுமே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ ஈவன் ஐந்திணைகளும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குன்னு சொல்லும்போது அதுவும் ஒரு ரொம்ப பெருமையான விஷயம். இன்னொன்று இரும்பு சம்மந்தப்பட்ட எல்லாமே நம்ம தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இரும்பை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத முதற்கொண்டு எல்லாமே அந்த 3D 5D எஃபெக்டில் சொல்லும்போது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இன்னும் அவங்களுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. ரொம்ப நல்ல முயற்சி, ரொம்ப நல்ல ஏற்பாடு. இந்த மாதிரி இன்னும் பெருகணும்னு நான் ஆசைப்படுறேன். கோமதி சொல்லுங்க. படகுல தண்ணி எல்லாம் கீழே வந்த மாதிரி, அந்த தண்ணிலே நாம போன மாதிரி அந்த எஃபெக்ட் தான் சூப்பரா இருந்துச்சு. நல்லா துறைமுகம் பத்தி சொல்றீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க, என்ன விவரங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க? பழைய காலத்துல எப்படி இருந்தாங்க அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். சூப்பரா இருந்துச்சு. இது பல பேர்ட்ட உங்க குழந்தைங்க உங்க வீட்ல எல்லாரும் ஃபேமிலியோட கூட கூட்டிட்டு வருவோம். கட்டாயமா கூட்டிட்டு வருவோம். இந்த படகுல போற அதுக்காகவே கூட்டிட்டு வருவோம். சூப்பரா இருக்கு, அது நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். யசோதா. இல்லை, நான் பயன்பட்டதுக்கான எல்லாருமே பயன்படுத்தணும். இதை எல்லாரும் வந்து பார்க்கணும். ஈவன் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கும் நம்ம தமிழ்நாட்டோட பெருமை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும், வந்து பார்க்கணும். അതാണ് എന്നോട് വിരുപ്പം. എല്ലാം വളരെ നന്നായിട്ടുണ്ടായിരുന്നു. ഓരോ 3D 7D എക്സ്പീരിയൻസ് ആയാലും 5D എക്സ്പീരിയൻസ് ആയാലും എല്ലാം വളരെ നന്നായിട്ടുണ്ടായിട്ടു. അതുപോലെ ഓരോ എക്സിബിഷൻ ആണെങ്കിലും ഓരോന്ന് പ്രൊജക്റ്റ് ചെയ്തിട്ടിരിക്കുന്നതാണെങ്കിലും വളരെ നന്നായിട്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. അതുപോലെ തന്നെ ഇൻഫ്രാസ്ട്രക്ചർ ആണെങ്കിലും ഒക്കെ നന്നായിട്ട് മെയിൻറ്റെയിൻ ചെയ്തിട്ടുണ്ട്. നല്ലൊരു അനുഭവമായിരുന്നു. ആർക്കിയോളജി, തമിഴ്നാട് ആർക്കിയോളജി നല്ലൊരു ഇനിഷ്യേറ്റീവാണ് എടുത്തിരിക്കുന്നത്. ഗവൺമെൻറ്റിൻ്റെ ഭാഗത്തു നിന്നാണെങ്കിലും നല്ല റെസ്പോൺസാണ്. നന്നായിട്ടുണ്ട്, എല്ലാം നന്നായിട്ടുണ്ട്. എൻ്റെ പേര് വന്ന് ആതിര. ഫ്രണ്ട്സിനെയൊക്കെ കൂട്ടിക്കൊണ്ട് വരാൻ പറ്റുന്ന നല്ലൊരു സ്ഥലമാണ്. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துக்கு வந்தது. ஏன்னா நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கும்போது ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் எவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க, அதை எடுக்கிறதுக்கு எவ்வளோ கடின உழைப்பு எடுத்திருக்காங்க. இன்றைக்கி எதேதோ பேசுகிறாங்க, ஆனால் நம்மளுடைய சரித்திர காலங்கள் எப்படி இருந்திருக்கு, குறிப்பாக அதை கிமுக்கு முன்னாடி 3000 சில்லற ஆண்டுகளுக்கு முன்னாலாம் இருந்தது அப்படி என்பதை தெளிவாக ஆதாரங்களோட உண்மையிலே எடுத்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அப்போ மனிதர்கள் உயிரோடு வாழ்வதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருந்திருக்கு, நம்மளை யாரெல்லாம் ஆட்சி செய்திருக்காங்க, இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக காண்பிச்சிருக்காங்க. உண்மையிலே இதுக்காக சிரத்தை எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மனப்பூர்வமான ஒரு பாராட்டுக்கள். அது இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகள், பள்ளியில் படிக்கிற இளம் பிள்ளைகள் இந்த அறிவியல் ஆராய்ச்சியை கூர்ந்து இதில் உட்நோக்கோட ஒரு நேரம் எடுத்து பொறுமையாக பார்க்கும்போது உண்மையிலே ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். நம்ம ஏன் வாழ்கிறோம், நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சுன்னு ரொம்ப சிறப்பாக இதை பார்த்தே நம்ம கண்டுகொள்ள முடியும். இதுக்கு அருமையான அந்த ஏற்பாடு செய்ததுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப மனம் வந்து ஒரு நன்றியை நம்ம சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. என்னோட பேர் ஜான் சாமுவேல். நான் வளநாட்டில் இருந்து வந்திருக்கிறேன். தேங்க்யூ.